பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலைவழியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஈவேரா அப்படி பேசினாரா என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். அப்படி பேசினார் என்றால் ஆதாரம் என்ன இருக்குது என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் கடலூரில் வள்ளலார் பெருவெளியை பார்வையிட்ட பிறகு அங்கு உள்ள கட்சிக்கார உறவுகளினுடைய கலந்தாய்வு முடித்த பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்கிறது. அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்களின் தரப்பிலிருந்து ஈவேரா அவர்களினுடைய சமூக நீதி பங்கு, பெண்ணடிமை தீர்ப்பதற்கான பங்கு, சாதி ஒழிப்பிற்கான பங்கு, இந்த 3 பங்குகளிலும் ஈவேரா அவர்களினுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு கடந்த காலத்தில் ஈவேரா அவர்கள் இது போன்ற அணுகுமுறையை முன்னுக்கு பின் முரணான அணுகுமுறையெல்லாம் மேற்கொண்டார் அப்படின்னு அதாவது தேதி வாரியாக செய்தி வாரியாக அண்ணன் சீமான் அவர்கள் பதில் சொல்லும் பொழுது, உறவுமுறை குறித்து, ஆண் பெண் உறவுமுறை குறித்து, இங்கு தமிழ்நாட்டில் புனிதமாக போற்றப்படுகின்ற உறவுமுறை குறித்தெல்லாம் இந்த ஈவேரா அவர்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருந்தார் என்ற செய்தியை பதிவு பண்ணியிருந்தார். அப்போ அந்த செய்தி பதிவு பண்ண பிறகு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு என்கின்ற மனநிலையில் ஊடகத்தினர் மற்றும் ஒரு சில பேர் இன்னும் தந்தை பெரியார் திராவிடர் கழகம், பெரியார் திராவிடர் கழகம், தந்தை பெரியார் முற்போக்கு திராவிடர் கழகம், இன்னும் அந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த வீரமணி அவர்களிடமிருந்து திராவிடர் கழகத்தை பிடுங்க முடியாமல் தனித்தனியாக பெரியார் என்கின்ற ஈவேரா அவர்களுடைய பெயரை சுமந்த பல்வேறு கம்பெனிகள் மிகப்பெரிய வருத்தத்திற்கு உள்ளாயிருக்கு. அந்த வருத்தத்தினுடைய போக்கு எந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டிலே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீலாங்கரையில் இருக்கின்ற அவருடைய வீட்டை போய் நாங்கள் முற்றுகையிடுறோம், அந்த முற்றுகையில் நீங்கள் பேசிய பேச்சுக்கு ஆதாரத்தை கொடு என்ற கேள்வியை கேட்குறோம்னு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ராமகிருஷ்ணன் அவர்கள் போய் நின்ன அந்த செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் கடலூர் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு சென்ற அண்ணன் சீமான் அவர்களை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் என்று சில பேர் போய் அண்ணன் சீமான் அவர்களினுடைய படத்தை வைத்துட்டு அந்த படத்தை செருப்பாலும் விளக்கமத்தாலும் மடிக்கிற அந்த காட்சிகள், அதே போல் நாம் தமிழர் கட்சிக்காரங்க இது கட்சியினுடைய கலந்தாய்வுக்காக ஊன்றப்பட்டிருந்த புலிகொடியை பிடித்து காலால் போட்டு மிதிக்கிற அந்த செயல்களை எல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதன் பிறகு நாம் தமிழர் கட்சிக்காரங்க கூட்டமாக வந்தவொடனே இவங்க எல்லாம் வாலண்டரியாக ஏறி வேனில் உட்காந்துக்கிட்டு ஐயோ நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ற கதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதே போல் அங்கே நீலாங்கரையில் அண்ணன் சீமான் அவர்களினுடைய வீட்டில் முற்றுகை போராட்டம் என்று போனவர்கள், அந்த ஒரே ஒரு ஆளாக போன அந்த அவர்கள், இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான மாநில பொறுப்பாளர் ஒருவரினுடைய வாகனத்தில், அதுவும் முன்னா பக்கெட்டு கையில் விட்டு எரிஞ்சால் கூட அடி விழுந்துடும் அப்படிங்கிறதுனால வாகனத்தை கொஞ்சம் தூரம் போக விட்டு பின்புறமாக கல்லை விட்டு எரிஞ்சு அந்த வாகனத்தினுடைய கண்ணாடியை உடைச்ச நிகழ்வு, இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது. சரி, அண்ணன் சீமான் அவர்கள் இத்தகைய பேச்சை பேசிட்டாரு, இது மாதிரியான கருத்தை பதிவு செஞ்சுட்டாரு. இது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இந்த அரசியல் தளத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி யாருமே பதிவு செய்யலை அப்படின்ற ஒரு கருத்து உங்களுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செய்து மாற்றிக்கங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிடர் கழகத்தில் பிரிஞ்சு வெளியில் வந்த பிறகு பெரியார் அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஈவேரா அவர்கள் மீது எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக அவர் பேசிய பேச்சு, அவர் பேசியப்பட்ட பேச்சு, அவர் விடுதலையில் பதிவு செய்த எல்லாத்தையும் எடுத்து இவங்க ஒவ்வொரு நாளும் பேசிய பேச்சுகள் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியில் ஒரு அமைச்சராக இருந்த அன்வர் ராஜா அவர்கள் மிக தெளிவாக இது மாதிரியான ஈவேரா அவர்கள் இது போன்ற சிந்தனை உடையவர், அதாவது ஒரு ஆண் தன்னுடைய காமத்தை அடக்க முடியவில்லை என்றால் அவர்கள் புற ஒழுக்கம் என்ற எதையும் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் அதை நம்ம எப்படி சொல்கிறதுன்னா, இந்த ஈவேரா பாணியிலேயே சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கு அம்மா உறவு, தங்கை உறவு, அண்ணன் உறவு இது குறித்தெல்லாம் கவலை கொள்ளாதீர்கள் என்ற தோணியில் இவர் பேசியிருக்கிறார், ஈவேரா அவர்கள் பேசியிருக்கிறார் என்பதை யார் பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சராக இருந்த அன்வர் ராஜா அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இவங்க கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பேசும் பொழுது இல்லை அவ்வாறு பேசவில்லை என்று திராவிடர் கழகத்தின் சார்பிலோ அல்லது உப திராவிடர் கழகத்தினர் சார்பிலோ பதிவு செய்யவில்லை. அதே போல் அன்வர் ராஜா என்கின்ற ஒருவர் பேசுகின்ற பொழுது, அவர் அமைச்சராக இருந்து பேசிய பொழுது இதே ஆட்கள் இல்லை இது மாதிரியெல்லாம் இல்லை, இது மாதிரி எந்த இடத்துலையும் இல்லை அப்படின்னு இவங்க மறுக்கவும் இல்லை. அதே போல் காலம் சென்று அவர் ஐயா சீதை மைந்தன் அவர்கள் பேசியிருக்கிறார்.
பேசியிருக்கிறாரு. சீதை மைந்தன் மிக தெளிவாக புள்ளி விவரத்தோடு எந்த நாளில் எந்த இடத்துல நடந்த கூட்டத்தில் இவர் பேசியிருக்கிறாரு என்ற ஒரு பதிவையும் சீதை மைந்தன் வைத்திருக்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரியாரின் சிந்தனை துளிகள் என்று ஐயா ஆணைமுத்து அவர்கள் தொகுத்த, அதாவது பெரியாரின் சிந்தனை துளிகள் என்று ஆணைமுத்து அவர்கள் தொகுத்த அந்த தொகுப்பில் எனக்கு தெரிஞ்சு 5வது தேதி 2வது மாதம் 1945 வந்து விடுதலையினுடைய செய்தியாக ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. உறவு முறை, அதாவது இங்கே இருக்கின்ற சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தினுடைய உறவு முறை குறித்து மிக தெளிவாக ஈவேரா அவர்கள் பதிவு செய்திருக்கிறாரு. நீங்கள் இப்போ சொன்னாங்க இல்லையா, அதாவது உனக்கு ஆண் ஒருவருக்கு இச்சை அதிகமானால் நீங்கள் வந்து தாய் என்றோ சகாதிரி என்றோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் உங்கள் விருப்பத்தை நீங்கள் உங்களுடைய இச்சையை தீர்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் சொன்னதாக, அதாவது ஈவேரா பதிவு செய்ததாக சொல்லப்பட்ட செய்தியை தாண்டிய மிக மோசமான செய்தியை அந்த இடத்துல ஆணைமுத்து அவர்கள் பதிவு செய்திருக்கிறாரு. எங்கே 22/1945 பதிவு செய்யப்பட்ட, விடுதலையில் பதிவு செய்யப்பட்ட செய்தியாக பெரியாரின் சிந்தனைகள் என்ற தொகுப்பில் வந்திருக்கு. தயவுசெய்து நீங்கள் அதை படிங்க. அப்போது இப்படியெல்லாம் பதிவு செய்த அந்த மனிதர், அதாவது ஈவேரா வந்து உறவு முறை குறித்து இவ்வளோ கேவலமான பார்வையை கொண்டிருக்கின்ற அவர் அப்படி பேசியிருப்பாரா பேச மாட்டாரா அப்படிங்கிறத நீங்கள் அந்த பத்திகளை படிக்கும் பொழுது நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அவ்வாறு பேசப்பட்ட செய்தி திருச்சியில் நடந்த திராவிடர் கழகத்தினுடைய பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிய பேச்சாக, பதிவு செய்யப்பட்ட ஒரு பேச்சாக இன்று வரை ஆதாரங்களாக காட்டப்படுகிறது. இதுதான் அவர் பேசிய பேச்சு. அப்போ அவர் பேசலை, இது மாதிரி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ போராட்டம் நடத்துகின்ற தந்தை பெரியார் தாப்பே தீகா, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர், நீங்கள் ஏன் ஒரு முறை கூட பெரியார் என்கின்ற ஈவேரா அவர்கள் எழுதிய சிந்தனை துளிகள்ங்கிறாங்க, கின்னஸ் புத்தகங்கிறாங்க, அது வாங்கிட்டாரு இது வாங்கிட்டாரு, அவர் இத்தனை 1000 அடிகள் சிந்திச்சு இத்தனை 1000 சொற்களை பிரயோகித்து இத்தனை நூல்களை எழுதி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிற நீங்கள் ஏன் ஒரு முறை கூட அந்த ஈவேரா அவர்களினுடைய நூலை நாட்டுடைமையாக்க வேண்டும் என்று நீங்கள் போராடலை. இதில் என்ன சூழ்ச்சி இருக்குன்னா, மிக முக்கியமான 2 சூழ்ச்சி இருக்குது. ஒன்று வந்து என்ன, கடந்த காலத்தில் ராமசாமி நாயக்கர் என்கின்ற ஈவேரா அவர்கள் செய்த எல்லா பித்தலாட்டங்களும் எல்லாராலும் பதிவிறக்கம் செய்து வாசிக்க நேரிடும். அவ்வாறு வாசிக்க நேரிட்டால் இவர்கள் திராவிடர் கழகத்தினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினர், பெரியார் என்கின்ற பிம்பத்தின் மீது கட்டமைத்திருக்கின்ற போலியான எல்லா முகங்களும் உடைக்கப்படும். அது இவர்களுடைய இருப்பிற்கு ஆபத்து. அதனால் ஈவேராவினுடைய நூல்களை நாட்டுடைமை ஆக்கக்கூடாது. நாட்டுடைமை ஆக்கினால் அந்த நூல்களினுடைய படி யார் வேணாலும் எடுத்து படிக்கப்படும். யாரெல்லாம் பதிவிறக்கம் பண்ணி, இங்கே பாரு அன்னைக்கு இஸ்லாமியர்கள் குறித்து இவர் இந்த சிந்தனை கொண்டிருந்தார், இந்த தமிழர்களினுடைய உறவு முறை குறித்து இவர் இந்த சிந்தனை கொண்டிருந்தார், இந்திய எதிர்ப்பு போராட்டம் குறித்து இவர் இந்த சிந்தனை கொண்டிருந்தார், இன்னும் சமூக நீதி என்று இவர்கள் சொல்லுகின்ற எல்லா தளத்தையும் பற்றி அவருடைய சிந்தனை இது, இவர் கீழ்வன்மணி படுகொலை குறித்து இவர் இந்த சிந்தனை கொண்டிருந்தார் அப்படின்னு எல்லாராலும் படித்து கொள்ளப்படும். அப்போ அதை மறைக்கிறதுக்கு என்ன ஒரே வழி, ஈவேராவினுடைய நூல்கள் எதையும் நாட்டுடைமை ஆக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இவங்க வந்திருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு இது என்னென்னா, திராவிடர் கழகம் என்கின்ற கம்பெனி அவருடைய நூல்கள், அதாவது ஈவேராவின் நூல்களை விற்று தான் இன்ன வரலையும் பழச்சிக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. 1000 கோடிக்கு அதிபதியாக இருக்கின்ற இந்த திராவிடர் கழகம் இன்று வரை இந்த நூல்களை விற்று இன்னும் கடைக்கோடி யாராச்சும் ஒருத்தரை வந்து திராவிடர் கழகத்தில் தன்னை போய் சேர்த்துக்கணும்னு அநியமாகும் பொழுதெல்லாம் அவங்கள்ட்ட இந்த நூல்களை விற்று பிழைப்பதில் மிக முக்கிய இடம் வகிக்குது. ஒருவேளை இந்த நூல்கள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டு விட்டால் இந்த நூல்களை யார் வேணாலும் எடுத்து பிரசுரிக்கலாம், யார் வேணாலும் எடுத்து பதிப்பிக்கலாம். இப்படி ஒரு நிலைமை போயிடுச்சுன்னா நம்ம கம்பெனி ஓடாது அப்படிங்கிற ஒரு முடிவு. இந்த 2 முடிவுமே மிக மிக முக்கியமான முடிவு. இதுதான். இதில் நீங்கள் அதிகமாக இப்போது திராவிடர் கழகத்தில் இல்லாத காசா, 1000 கோடி 10000 கோடிக்கு அதிபதியாக இருக்கின்ற திராவிடர் கழகம் ஏன் ஈவேராவினுடைய நூல்களை வந்து நாட்டுடைமை ஆக்கலை? இதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் அது பிழைக்குதா அப்படின்னு சொன்னால், இந்த 2 காரணங்களில் மிக முதன்மையான காரணம் என்னென்னா,
இந்த 1938 ஒரு பேச்சு, ஒரு அணுகுமுறை. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பொறுத்தவரையிலும் 1938 ஒரு அணுகுமுறை, ஒரு பேச்சு. அதே இடத்துல வந்து முதல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்க்கிறது. அப்புறம் வந்து சிவானந்த அடிகள் போன்றவர்கள் வந்து சிறைக்கு போன பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரிக்கிறது. அதே போல் 1956 நடந்த போராட்டங்களில் ஒரு பக்கத்து காலித்தனம்னு பேசுறது, அதன் பிறகு இந்த போராட்டம் வீரியம் அடைஞ்ச பிறகு அதை எதிர்க்கிறது, ஆதரிக்கிறது. இது போன்ற நிறைய வேலைகளை, தில்லாலங்கடி வேலைகளை, இந்த ஈவேரா அவர்கள் செய்த இந்த தில்லாலங்கடி வேலைகள் எல்லாம் வெளிப்பட்டு விடும் என்பதன் அடிப்படையில் தான் அவருடைய நூல்கள் இன்று வரை நாட்டுடைமையாக்கப்படவில்லை. அதற்கு காரணம் அவர் செய்த திகிடுத்தாளம், திருட்டுத்தனம் எல்லாம் தெரிஞ்சு போயிருந்தான். இன்னொன்று, இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டாரு, அந்த பேசினதுக்கு வந்து ஆதாரத்தை காட்டு அப்படின்னு பேசுகிற இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி. அதாவது ஈவேரா அவர்கள் சமூக நீதியில் வந்து இவ்வளவு கிழிச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்னைக்காச்சும் ஏதாவது ஆதாரத்தை காட்டி நீங்கள் விவாதிச்சிருக்கீங்களா? அதே போல் பெண்ணடிமை தீர்ப்பதற்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சார் ஈவேரா அவர்கள் என்று பட்டியலிடுகின்ற நீங்கள் என்னைக்காச்சும் ஆதாரத்தை காட்டி, இங்கே பாருங்கள், 1945 பெண்ணடிமைக்காக இந்த வேலை செஞ்சுருக்காரு, 1947 இந்த வேலை செஞ்சுருக்காரு, 1963 இந்த வேலை செஞ்சுருக்காருன்னு உங்களால் ஆதாரத்தோடு ஈவேரா அவர்கள் இன்னென்னது செஞ்சார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு உங்களால் வர முடியுமா? இதுவரையிலையும் இவர்கள் சொல்லுகின்ற எதிர ஒன்றுக்கும் இவர்கள் தரப்பிலிருந்து ஆதாரத்தை காட்ட முடியல. ஈவேரா அவர்களினுடைய சமூக பங்களிப்பு, சாதி ஒழிப்பு, பெண்ணடிமை தீர்ப்பு, இன்னும் பல மேட்ரு இங்கே சொல்கிறாங்க இல்லையா, பல மேட்ருன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது எதற்குமே இந்த இடங்க ஆதாரம்னு எந்த ஆதாரத்தையும் இவர்களால் இன்று வரை காக்க முடியல. அது என்ன, ஈவேரா அவர்களை உயர்த்தி கூறுவதற்கெல்லாம் நீங்கள் ஆதாரத்தை காட்ட வேண்டியதில்லை, ஈவேரா அவர்கள் இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு மட்டும் உடனே ஆதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய சண்டித்தனம். ஆதாரம் இல்லாமல்லாம் இல்லை, ஆதாரம் நிரம்ப ஆதாரம் இருக்குது. அது இன்னும் சொல்லப்போனால் கடந்த காலத்தில் நிறைய ஆதாரங்களை பதிவு செய்தவர்கள் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த செய்தி இருக்கு இல்லையா, நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளிப்படுத்திய இந்த செய்தியானது இவர் முதல்ல வெளிப்படுத்தலை. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் பேசாத பேச்சா இது குறித்து, இவருடைய அணுகுமுறை குறித்து? ஈவேரா இது போன்ற அணுகுமுறையை கொண்டவர். இன்னும் சொல்லப்போனால் ஈவேரா அவர்கள் வாடகை பாத்திர கடை மாதிரி வாடகைக்கு வாய் வச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற எல்லா கட்சிகளுக்கும் போய் ஈவேரா அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடியவர். இந்த வார்த்தைகளெல்லாம் போட்டு முரசொலியில் அன்னைக்கு தலையங்கமே வந்திருக்கு. வாடகை வாயும் வாடகை பேச்சாளர் அப்படிங்கிற ஒப்பீடே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஈவேரா குறித்த ஒப்பீடு. இதெல்லாம் பார்க்கணும். தந்தை பெரியார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற ஐயா அவர் என்ன ராமகிருஷ்ணன், கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இப்போது சீமானவர்கள் வேறு எங்கும் போக முடியாது, என்ன செய்வீங்க, உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வியை அவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து தெளிவுபடுத்தணும். இந்த கேள்விக்கு தெளிவுபடுத்தணும். ஏதோ நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சியினுடைய கட்சிக்காரர்கள் ஜனநாயகவாதியாக இந்த 2 இடத்துலையும், எங்கே நீலாங்கரையிலையும் இங்கே பாண்டிச்சேரியில் இருந்ததுனால நீங்கள் தப்பிச்சு போயிட்டீங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தல்ல, நாகை வள்ளுவன் ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, அவர் என்ன அடிபட்டு என்ன உதப்பட்டு ஓடினார் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு கூட தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. நீங்கள் பாருங்கள், காணொலி பதிவுலலாம் பாருங்கள், கட்சி அலுவலகத்தை நோக்கி வந்து அவருக்கு என்ன நேர்ந்தது என்றதை மட்டும் பாருங்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தானே சொல்கிறீங்க, எதாக இருந்தாலும் எந்த பேச்சாக இருந்தாலும் நாங்கள் பகுத்தறிவோடு அணுகுவோம், அவர் ஈவேரா என்கின்ற வீர வெங்காயம் அவர் வந்து பெருசாக உரிப்பாக பகுத்தறிவுன்னு சொல்கிறீங்க. அப்போது சீமானவர்கள் பேசிய பேச்சில் என்ன அவர் சொல்லியிருக்காரா சொல்லலையா, எந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நீங்கள் கடந்த காலத்தில் விடுதலை என்கின்ற நூலையும் படிக்கிறது இல்லை. விடுதலை நூலில் வந்து நூலில் அவர் என்ன பேசுகிறார், விடுதலை பத்திரிகையில் வந்து முதல்ல அவர் என்ன பேசுகிறாரு, பின்னாடி என்ன பேசுகிறாருங்கிறதையும் படிக்கிறது இல்லை. பெரியாருக்கு வந்து பெரியார் என்கின்ற ஈவேரா அவர்களுக்கு வந்து மாலை போட்டு மணி அடித்து மந்திரம் ஓதாதை தாண்டி வேறு எந்த பகுத்தறிவு மண்ணாங்கட்டியும் உங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பகுத்தறிவற்ற அணுகுமுறை அப்படிங்கிறதான். குறிப்பாக நம்ம இந்த காணொலி பதிவினுடைய தொடக்கத்தில் ஆதாரம் இருக்கா, பெரியார் என்கின்ற ஈவேரா அப்படியெல்லாம் பேசக்கூடியவரா அப்படின்னா உண்மையிலேயே பேசக்கூடியவர். அவர் மனம் நொந்து, அதாவது ஈவேரா அவர்கள் வந்து மனம் நொந்து
வீரமணி அவர்களுக்கும் மணியம்மை அவர்களுக்கும் நடந்த அந்த உள்ளார்ந்த அந்த உறவு குறித்து ஒரு பெரிய மாநாடு 1971 ராச மன்னார்குடி என்கின்ற இடத்துல 3 நாள் மாநாடு போட்டிருக்கிறாங்க. அந்த மாநாட்டில் பேசப்பட்ட செய்தி, மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், இது எல்லாமே தொகுத்து ஐயா ஆணைமுத்து அவர்கள் ஒரு முக்கியமான நூலாக வெளியிட்டிருக்கிறாரு. இந்த நூல் நீங்கள் ஆணைமுத்து அவர்களினுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லி அந்த தொகுப்பில் இல்லை, அந்த தொகுப்பினுடைய சாரமாக இதை நீங்கள் பார்க்கலாம். இதில் என்ன பெருசாக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த நூல் கிடைச்சா அவசியம் வாங்கி படியுங்க. நான் இந்த நூலில் உள்ளுக்கு என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் ஒரு சில செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அது ஈவேராவின் கொள்கையை அவர் பெரியார்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஆணைமுத்து அவர்கள் அவர் ஈவேராவினுடைய தீவிர தொண்டர், பக்தர், அதனால் அவர் பெரியார்னு சொல்லியிருக்கிறாரு. நாம் என்ன பண்ணுவோம், ஈவேராவின் கொள்கையை குழி தோண்டிய திராவிடர் கழகம், ஈவேராவின் கொள்கையை குழி தோண்டிய திராவிடர் கழகம், இது குறித்த இந்த மாதிரி அசைக்க முடியாத ஆவணங்களுடன் வரலாற்று சான்றுகளுடனுடைய பதிவுலையும் சரி. இந்த புத்தகம் 1997 வந்திருக்கு. பதிப்புரிமை நூல் ஆசிரியர், பெரியார் நூல் வெளியீட்டகம், அந்த இது சார்பாக வெளியிடப்பட்ட நூல் தான். இதில் பார்த்தீங்களா, திராவிடர் கழகத்தின் தந்தை பெரியார் ஒப்புதலுடன் தொடங்கப்பட்ட உள்கட்சி போராட்டம். திராவிடர் கழகத்தில் தந்தை பெரியார் ஒப்புதலுடன் தொடங்கப்பட்ட உள்கட்சி போராட்டம் எதற்குன்னா, இந்த ஈவேரா அவர்களை மீறி இந்த திராவிடர் கழகத்தினுடைய இன்சார்ஜ் செயல்பாடுகளை வீரமணி அவர்களும் மணியம்மை அவர்களும் முன்னெடுப்பதனால அப்படின்னு சொல்கிறதுனால அந்த உள்கட்சி போராட்டத்திற்கே நீங்கள் போராடுங்கப்பா, என்னால் இது கேட்க முடியல, இவங்க பண்ணுற அநியாயத்தை என்னால் கேட்க முடியலைன்னு சொல்லி ஈவேரா அவர்களே தூண்டி விட்டு உள்கட்சி போராட்டத்தை நடத்திய நிகழ்வெல்லாம் இருக்குது. இதில் நிறைய செய்திகள் இருக்குது. தயவுசெய்து வாய்ப்பு இருந்தவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இதில் அதாவது உள்கட்சிக்காரனுக்கே வட்டிக்கு விட்டது, விடுதலை இதழில் அந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து ஈவேராவினுடைய சிந்தனை துளிகள்னு ஒரு ஆணைமுத்து அவர்கள் புத்தகம் எழுதுறதுக்கான காசு இல்லைன்னு சொன்னோன்னே, இதே திராவிடர் கழகத்தினுடைய பொருளாளராக மணி வகைகளை, அதாவது பண வகைகளை நிர்வகித்து வந்த மணியம்மை அவர்கள் ப்ரோநோட்டு வாங்கி எழுதிக்கிட்டு இந்த நூலை, அதாவது பெரியாரின் சிந்தனை துளிகள் என்ற அந்த நூலை தொகுப்பதற்கான செலவிற்கு திராவிடர் கழகத்தில் உள்ள தொகையை மணியம்மை அவர்கள் ஆணைமுத்து ஐயா கிட்ட ப்ரோநோட்டு எழுதி வாங்கிக்கிட்டு கடனாக கொடுத்துருக்கிற கதையெல்லாம் இந்த புத்தகத்தில் விரியுது. இந்த புத்தகத்தில் ராச மன்னார்குடி என்கின்ற இடத்துல 1971 நடந்த மாநாட்டில் 3 நாட்கள் பேசப்பட்ட செய்தி என்னென்னா, வீரமணி அவர்களுக்கும் மணியம்மை அவர்களுக்கும் உள்ள உறவின் நெருக்கம் திராவிடர் கழகத்தை எவ்வாறெல்லாம் சிதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய 69 உறுப்பினர்கள் 3 நாட்கள் பேசி அந்த தீர்மானமெல்லாம் போட்டு கடைசி நாள், அதாவது 3வது நாள் ஈவேரா அவர்களிடம் அந்த தீர்மானத்தின் நகலை ஒப்படைத்த காட்சியை அப்படியே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ மோசமான ஒரு அணுகுமுறையை கொண்டவர்கள் தான் இவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இன்றைக்கி பெருசாக அவர்கள் இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்தில் பெரியார் என்கின்ற இவர்கள் சொல்லுகின்ற பெரியார் ஈவேரா ராமசாமி அவர்களுடைய சிலையை உடைச்சிலையா? அப்படியே அதெல்லாம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறோம். அந்த நூலில் தமிழ் தேசியம் எதிர்கொண்ட போர் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்குது. அந்த கட்டுரையில் மிக முக்கியமானது, முதலாக மசூதியை இடித்தது திராவிட கழகத்தினர் அப்படிங்கிற பதிவு இருக்குது. அதற்கான வரலாற்று சான்றுகள் இருக்குது. அப்போ இவ்வளோ வேலைகளை பண்ணிவிட்டு தமிழர்கள் மத்தியில், தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சுரண்டலையும், உளவியல் சுரண்டலையும், பொருளாதார சுரண்டலையும், அதிகார சுரண்டலையும் நிகழ்த்தி வருகின்ற இவர்களை நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிடக்கூடாதுன்னா அது எப்படி பெரிய இதாக இருக்கும்? இன்றைக்கி அண்ணன் சீமான் அவர்கள் மிக தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க, ஈவேரா அவர்களினுடைய நூல்களை நாட்டுடைமையாக்குங்கள். நீங்கள் நாட்டுடைமையாக்கினால் அவர் எந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான அணுகுமுறை கொண்டிருந்தார், எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி பேசினார், குறிப்பாக ஆணைமுத்து அவர்களினுடைய தொகுப்பை நீங்கள் நாட்டுடைமையாக்கினால் அவர் என்னென்ன குளறுபடிகள் செய்தார் என்பதை மிக தெளிவாக பதிவு செய்து வச்சிருக்கிறாரு. தயவு செய்து ஆதாரம் கேட்கின்ற பெருமக்கள், இது மாதிரி அவர் பேசினாரா இல்லையா என்பதற்கு ஆதாரம் கேட்கின்ற பெருமக்கள் தயவு செய்து இந்த நூல்களை அனைத்தையும் நாட்டுடைமையாக்குங்க. நாட்டுடைமையாக்கிவிட்டால்
தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா, இவர் யார், இவர் எந்த அளவுக்கு கம்பியை பெண்டு எடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த உலகத்திற்கு தெரிந்துவிடும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் மிக தெளிவாக பதிவு செஞ்சுருக்கிறாரு. 11 வாக்கில் தீவிர பெரியார் எதிர்ப்பு என்கின்ற சிந்தனையில் நாம் தமிழர் கட்சியில் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் பல பேர் அண்ணன் சீமான் அவர்கள் அதாவது ஈவேராவினுடைய எதிர்ப்பை மட்டுப்படுத்துகிறாரு, அண்ணன் அனுமதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சில பேர், எனக்கு தெரிஞ்சு சில பேர் கட்சி விட்டுலாம் போனவங்கலாம் இருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி தீவிர எதிர்ப்பில் இருந்த நாம் இன்றைக்கி நம்ம இந்த கட்சியில் தொடர்கிறோம். எனக்கு நினச்ச அதுதான் இன்றைக்கி நான் பெரிய அளவில் அதை பார்க்கறது, இது ஏற்கனவே வந்திருக்க வேண்டிய அந்த வெளிப்பாடு காலதாமதமாக வந்திருக்கு கட்சிக்குள்ளே. திராவிட கட்சியினுடைய ஒழிப்பும் பெரியாரினுடைய எதிர்ப்பும் தான், பெரியார் என்று இவர்கள் சொல்லுகின்ற ஈவேரா பிம்பத்தினுடைய எதிர்ப்பும் தான் என்னுடைய அரசியல் என்பதை அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செய்திருக்காரு. உண்மையிலேயே மிகச்சரியான பதிவு, மிகச்சரியான முடிவு. இந்த முடிவு தான் தமிழ் தேசிய அரசியலை மிக தெளிவாக கொண்டு போய் நடும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.